அது சீமான் உரையை கேட்க வந்திருக்கிறார்களா, இல்ல கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சீமானுடைய உரை ரெண்டுக்கா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப சீமானையை கூப்பிடுறீங்க? வேற ஆள் இல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசுவதற்கும் எப்படி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பேசுவதற்கும் இவரை விட்டு ஆள் இல்லை. ஒருவேளை என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டீங்களா, அடுத்த வருஷம் கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் அது என்னுடைய முடிவு அல்ல. மாணவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களைத்தான் அழைத்து வர வேண்டும். அந்த வகையாக திரும்ப திரும்ப அழைத்து கொண்டு வருகிறேன். பேசிய மாணவர்கள் எல்லாம் அருமையாக பேசினார்கள். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு படிப்பு அரசியல். இன்றைக்கு யாருமே அரசியல் தப்பிக்க முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எப்ப தமிழ்நாட்டு மட்டுமல்ல எந்த நாட்டில் பிறந்தாலும் அரசு என்று வருகிற பொழுது அங்க இருக்கிற குடிமக்கள் அத்தனை பேரும் அதுக்கு ஆட்பட்டவர் உட்பட்டவர்கள். ஆனா அரசியல் எனக்கு வேண்டாம்லாம் ஒதுக்க முடியாது. நீங்க ஒதுக்குறதுனால நீங்க வாங்க போற சேலையில பரிசேலை கொடுக்க போறது இல்லை. அதனால அரசியல் எல்லா வகையிலும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில நானும் ஒரு அரசியல் கட்சியை 15 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கினேன். அது என்ன எனக்கு அவசியம்? இந்திய அளவில் இன்றைக்கு பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏன் உங்களுடைய வேந்தர் இது போன்ற அரசியல் கட்சியை துவங்க வேண்டும்? ஒருவன் தன்னிறைவில் தன்னிறைவை பெற்றால் மட்டும் போதாது. நாட்டு நிலைமையும் நாட்டு மக்களும் நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க தோன்றுகிற பொழுது ஆட்சி மாற்றம் தேவை. முதல்ல ஆண்டவங்களே ஆண்டால் சில 3 கவிதைகள் இருக்கு, அதுல எழுதியிருக்கேன். இவங்க உலக ஜீனியஸ் இல்லை. யாரு? தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் காலத்திற்கு காலம் முன்னேற்றங்கள் இருக்கிறது, புதிய சிந்தனைகள் வருகிறது, அனுபவங்கள் வருகிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புதிதா சிந்திக்கணும், செய்யணும். அதன் மூலமாக வாழ்க்கை தரம் உயரணும், பொருளாதாரம் உயரணும், படிப்புக்கு இன்னும் புதிய சிந்தனைகளோடு ஆராய்ச்சிகள் செய்யணும். அப்படிங்கிற போது மாறி மாறி ஆளுபவர்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு 256 ராஜ்யங்களாக இருந்த இந்தியாவை பெருமைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி எவ்வளவோ பேர் இறந்து போனாங்க, ஒரு நாடாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஆக இந்த நாட்டை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல. நம்மளை ஒரு 600 வருஷம் யாரோ ஆண்டாங்க, அப்புறம் 200 வருஷம் இன்னும் ஒரு வெள்ளையர்கள் ஆண்டார்கள். இப்போ இந்தியர்கள் ஆள ஆரம்பித்த பிறகு நம்மை நாம் எவ்வாறு செவனே ஆளுவது என்பது அவசியம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சில குழந்தைகள் பேசினாங்க, கொள்கை முக்கியம்னு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் குறைகள் இருக்க, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, இந்த மக்களுக்கு ஏதாவது சிறு திரும்பியாவது அரசியலில் தூக்கி போட முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கட்சி பேரே என்ன வச்சா இந்திய ஜனநாயக கட்சி. தமிழ்நாடு தேவைதான், இந்தியாவும் தேவைதான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உலக போர். தமிழ்நாடு மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்தியா ஒன்றாக இருந்தால்தான் இன்றைக்கு நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும், நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனாலதான் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு கண் என்றால் தமிழ்நாடு மற்ற ஒரு கண்.
அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கட்சியை நடத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லை, சில பேசினவங்க பேசினா கொள்கை கொள்கைன்றாங்க. நாங்கள் ஏற்படுத்திய கொள்கை, கட்சி ஆரம்பித்த அதே நாளில் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொள்கையை வகுத்து கொண்டுதான் கட்சி ஆரம்பித்தோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் இன்றைக்கு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்ற வார்த்தையை மறந்துவிட போல் இருக்குன்னு தெரியும். அதனால்தான் என்ன பண்ணப்போ இந்திய ஜனநாயக கட்சின்னு பேரே இந்திய ஜனநாயக கட்சி. ஏன் ஜனநாயக கட்சினா இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை. அதை மாற்றுவதற்கு ஒரு கட்சி தேவை. முடிந்த வரையில் ஜனநாயகத்தை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும். அந்த ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு அல்லது எதிராக சொல்ல போனால் குடும்ப ஆட்சி வருவதை துவக்கியவர்கள் நம்முடைய எஜமானர்கள் தான். நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட திருவாளர்கள், இவங்க தான் அந்த குடும்ப ஆட்சியை ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து தான் மற்றபடி வியாதி மாறியது. இதை பார்த்து தான் மற்றபடி மற்ற மாநிலங்கள் அப்புறம் டெல்லி வரைக்கும் போய் சேர்ந்தது. ஆக எந்த தவறாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது என்று வருகிற பொழுது குறைகள் களையப்பட வேண்டும், ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஊழல் இங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா பூரா நீ எல்லா மாநிலங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் லஞ்சம், ஊழல். லஞ்சம் ஊழல் எப்பொழுது இவர்கள் பெருக்கி விட்டார்களோ அன்றைக்கு அப்படியே நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்க வரிப்பணம். வரிப்பணத்தை உங்ககிட்ட இருந்து உங்க பாக்கெட் இருந்து எடுக்கிறது யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா கஷ்டப்படுறீங்க. விலைவாசி உயர்வு, கொலை, கொள்ளை, திருட்டு, அது போல எல்லா வகையில பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அது காரணம், முதல் காரணம் ஊழல், லஞ்சம். அந்த ஊழல் லஞ்சம் எப்படி எல்லாம் உங்க வரிப்பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ட் மூலமா பெரிய தொகையை எடுத்து அந்த கொள்ளை பணத்தை வைத்துக்கொண்டு நியாயமாக நடக்க வேண்டிய தேர்தல் இன்னைக்கு மிகப்பெரிய செலவுள்ள ஒரு தேர்தலாக ஆக்கிவிட்டார்கள். இன்னைக்கு ஒரு தொகுதிக்கெல்லாம் 20 கோடி 30 கோடி. இதை ஆரம்பித்தவர்கள் அவர்கள் தான், இந்த திருவாளர்கள் தான். அப்ப மற்றவர்கள் நல்லவர்களா இருந்தால் நல்லவர்களா இருந்தார்கள், இப்போ இருக்க பார்க்கிறார்கள். ஆனா இவரை ஒரு படி ஊழல் லஞ்சம் அதிகப்பட்டு செலவுகளை அதிகரித்து எதிரி அப்படி இருக்கான்னு, அப்ப நாம சும்மா அவனோட போட்டி போட முடியுமா அப்படிங்கிறதுனாலதான் இப்ப இன்னைக்கு மற்ற கட்சிகளும் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த ஊழல் லஞ்சத்தை. சீமான் போன்றவர்கள்லாம் அவங்க முயற்சி செய்கிறார்கள். நான் கூட ஒரு நாள் திடீர்னு அவருக்கு போன் பண்ணேன். தமிழ்நாட்டு மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க நினைக்க எந்த மகராசனாவது வரட்டும், அது சீமானா இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், யாரு வேணாலும் வாங்க, யாரு வேணாலும் வாங்க, இந்த மோசமான ஆட்சியை வெளியேற்றிடுங்க. அப்புறம் அடுத்து வர்றவன் நல்லவனா கெட்டவனா அப்புறம் யோசிச்சு அப்புறம் வெளியேற்றுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பார்த்துக்கு மாறாக இந்த இலவசங்கள் இருக்கு. இலவசம் தான் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி. தமிழ்நாட்டில் உங்கள் வரிப்பணம் கொள்ளையடிச்சு 4 லட்சம் கோடி புதுசா கடன் வாங்கி இருக்கிறாங்க. வட்டி கூட அதை கட்ட முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க, இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இலவசங்கள் கொடுக்குறாங்க. சில ஊர்களில் மந்திரிகள்லாம் மதுரை பக்கம், அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் எல்லா வீடும் அண்டா கொண்டா இது மாதிரி வீட்டுக்கு கொலுசு எல்லாம் கொடுக்குறான். இந்த கெட்ட பழக்கம் இருக்க வரைக்கும் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் ஜனநாயகவாதி, எவன் ஊழல் பண்ணுவான் பண்ண மாட்டான், இது மாதிரி கொடுத்துட்டு அப்போ இது ஆகும். அதனால அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு மாணவர்களை நான் ஒரு கூட சொன்ன சீமான்கிட்ட,
தமிழ்நாடு ஆட்சி எப்படி வந்தது என்றால் 75 ஆண்டுக்கு முன்னால பேசி பேசி பேசித்தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடித்தார்கள். பேசி வந்தவர்களை பேசியே வெளியேற்றப்பட வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு நல்ல பேச்சாளர்கள் தேவை. அது ஒரு சீமான் போதாது, பல சீமான்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதனுடைய ஒரு முயற்சி தான் சொல் தமிழர் சொல். இந்த சொல் மிக சிறப்பாக கருணாகரன் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.